ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு கொத்தவரங்காயை நான் பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு குக்கருக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க. 3 விசில் விட்டு எடுத்தோன்னா கொத்தவரங்காய் வெந்து வந்துடும். தண்ணி பார்த்து பக்குவமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்திருக்காங்க. அது கூட மிளகாய் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போது இது ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம காயை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதை வடிச்சிட்டு நம்ம இப்போ பொரியலை தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பருப்பெல்லாம் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம் இதை சேர்த்துக்கலாங்க. கொத்தவரங்காய் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் பூண்டும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து பொரியல் பண்ணுங்கள். அப்போ தான் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா வேர்க்கடலை நான் வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த இந்த வேர்க்கடலை பொடியை ஃபைனலாக கொத்தவரங்காயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.